வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் ஓய்வூதியதாரர்களுக்கு நற்செய்தி. ரூபாய் 7,500 உயர்வு பிளஸ் ஏடிஎம் வசதி தீவிர பரிசீலனையில் மத்திய அரசு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மே தினத்தை முன்னிட்டு பிஎஃப் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7,500 ரூபாயாக உயர்த்த கோரும் பரிந்துரையை மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. தொழிற்சங்கங்களின் நீண்ட கால கோரிக்கையான இதில் நிதி சவால்கள் மற்றும் சம்பள உச்சவரம்பு மாற்றம் குறித்த ஆலோசனைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் இது இன்னும் இறுதி முடிவாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் பென்ஷன் குறைந்தபட்ச தொகை தற்போது 1000 ரூபாயாக உள்ளது. இதற்காக ஒருவரின் ஊதியத்தில் 2014ஆம் ஆண்டு வரை மாதம் அதிகபட்சம் 541 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டது. ஆனால் இபிஎஸ் 95 அதாவது திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த 1000 ரூபாய் ஓய்வூதியம் தற்போதைய விலைவாசிக்கு போதுமானதாக இல்லை என ஐஎன்டியூசி, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றன. இந்நிலையில் தொழிலாளர் தினமான மே 1, 2026 இந்த ஓய்வூதிய தொகையை 7,500 ரூபாயாக உயர்த்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து மக்களிடையே சில குழப்பங்கள் நிலவுகின்றன. தற்போது வெளியாகி உள்ளது அமல்படுத்தப்பட்ட உத்தரவு கிடையாது. மாறாக பாராளுமன்ற நிலைக்குழு அளித்த பரிந்துரையை அரசு பரிசீலிக்கும் கட்டத்தில் உள்ளது. அமைச்சரவை ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியான பிறகே இது நடைமுறைக்கு வரும். அதன்படி இபிஎஃப் அமைப்பு எதிர்கொள்ளும் சவால்கள் 7,500 ரூபாய் உயர்வுடன் சேர்த்து ஓய்வூதியத்திற்கு டிஏ எனப்படும் அகவலைப்படி வழங்க வேண்டும் என்றும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகின்றன. தற்போது பிஎஃப் ஓய்வூதியத்திற்கு அகவலைப்படி நடைமுறை இல்லை என்பதால் இது குறித்து தெளிவான அறிவிப்பை ஊழியர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஓய்வூதியத்தை உயர்த்துவதில் இபிஎஃப்ஓ அமைப்புக்கு நிதி ரீதியான சவால்கள் உள்ளன. ஓய்வூதிய நிதியத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதால் மத்திய அரசு கூடுதல் மானியங்களை அதாவது சப்சிடை வழங்கினால் மட்டுமே இந்த 7,500 ரூபாய் இலக்கை எட்ட முடியும். இதுகுறித்து நிதி அமைச்சகத்துடன் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. அதன்படி நிர்வாக மாற்றங்கள் மற்றும் டெக்னாலஜி சலுகைகள் மட்டுமின்றி பிஎஃப் சந்தாதாரர்கள் ஏடிஎம் மூலமாகவே ஓய்வூதிய பணத்தை எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. இது இன்னும் நடைமுறைக்கு வராத போதிலும் வரும் காலங்களில் இதற்கான காலக்கெடு அறிவிக்கப்படலாம். 2025 முதல் 26ஆம் நிதியாண்டில் 8.3 கோடி விண்ணப்பங்கள் விரைவாக தீர்க்கப்பட்டது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மேலும் சம்பள உச்சவரம்பை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்துவது மற்றும் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது போன்ற திட்டங்கள் இறுதி வடிவம் பெறும்போது அது சுமார் 6.5 கோடி ஊழியர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அரசின் அதிகாரப்பூர்வ இறுதி முடிவுக்காக ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் வர்க்கமும் காத்திருக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.